இந்த கால வேளை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, கவனிக்கலாம். நம்ம கால ஆராதனையில் நம்ம பார்த்து கொண்டு வருகிற செய்தி, பழைய ஏற்பாட்டில் பெயர் சொல்லப்படாத பெண்கள் 48 பெண்கள் இருக்கிறாங்க. பெயர் சொல்லப்படலை, இவங்களுக்கு பெயர் சொல்லப்படலை. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க சொன்னேன்? 24 பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். ஆக மொத்தம் 72 பெண்களுடைய பெயர் வேதாகமத்தில் சொல்லப்படலை. நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவங்கள நம்ம தியானித்து இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த 48 பெண்களை குறித்து தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை. நேற்று கூட செய்யூருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க. அங்கே செல்வம் என்கின்ற ஊழியக்காரர் அந்த கூத்தூர் பக்கத்தில் ஊழியம் செய்கிறாரு. நெடுமரம்னு ஏதோ ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல அங்கே எங்கன்னு. அந்த நெடுமரம் பக்கத்தில் ஊழியம் செய்கிற அவர் சொன்னார், நம்ம யூடியூப்பில் போகிற இந்த செய்தி எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுயா, எங்கள் சபையில் எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யாருக்காகிலும் ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருக்குது. ஆமென். சரி, கவனிக்கலாம். இன்றைக்கு பெயர் சொல்லப்படாத இருக்கிற 3 பேரை குறித்து பார்க்க போகிறோம். ஒன்று லோத்துவின் மனைவி, இன்னொன்று ரோத்துடைய 2 மகள்களை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். லோத்துடைய மனைவி, பிற்பாடு லோத்துடைய 2 மகளை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக லோத்து யார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். ஆதியாகமம் சரி, கவனிக்கலாம். ஆரான். இந்த ஆரானுடைய மகன் தான் யாருன்னு சொன்னால் லோத்து. அதாவது ஆபிரகாமுடைய தம்பி யாருன்னா ஆரான். இந்த ஆரானுடைய மகன்தான் லோத்து. கர்த்தர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை அழைக்கும்போது கூட யாரும் சேர்ந்து வராருன்னா இந்த லோத்துவும் சேர்ந்து வருகிறார். ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாகுது. எதனால் வாக்குவாதம்னா, ஆபிரகாமுக்கும் சொத்துகள் ஆஸ்திகள் பெருகுது, லோத்துக்கும் ஆஸ்திகள் பெருகுது. அப்போது துறவு நிமித்தமாக, அதாவது தண்ணி, ஆபிரகாமுடைய மெய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்த உடனே, சண்டை வந்த உடனே, அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறாரு லோத்துவை பார்த்து, நீ நான் யார் சகோதரர், உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேணாம்பா, நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், நீ கிழக்க போனால் மேற்க போகிறேன்னு சொல்லி ஆபிரகாம் சொன்ன உடனே லோத்து தெரிந்து கொண்ட பகுதி எங்கன்னா சோதோமை நோக்கி என்ன பண்ணாராம், பிரயாணப்பட்டு போனார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். கவனிக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். கவனிக்கலாம். 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எல்லாரும் கவனிங்க. நான் திரும்ப சொல்கிறேன். லோத்துடைய மனைவியை குறித்தும் லோத்துடைய 2 பிள்ளைகளை குறித்தும் வேதத்தில் என்ன பண்ணல, பெயர் சொல்லப்படலை. அது மாத்திரமல்ல, இந்த லோத்து யார் என்று சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருடைய மனைவி அவருடைய மகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாமுடைய தம்பியாக இருக்கிற ஆரோனுடைய பிள்ளை தான் யார், லோத்து. கவனிக்கலாம். இந்த லோத்து ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாமை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை, சொத்து பிரச்சனை, வாக்குவாதம், மெய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம், லோத்துடைய மெய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மெய்ப்பர்களுக்குள்ளும் வாக்குவாதம் வந்தோடனே ஆபிரகாம் சொல்கிறாரு, நமக்குள்ளே எதுக்குப்பா வாக்குவாதம், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன்னொடனே இவர் லோத்து எங்கே போகிறாருன்னா ஆபிரகாமை விட்டு பிரிந்து 12ஆம் வசனத்தை வாசிமா. 13:12. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னப்பட்டு கானான் தேசத்தில் குடியிருந்தார். வாசம் பண்ணி கவனிக்கலாம். லோத்து செய்த ஒரு காரியம் என்னன்னா, சோதோமுக்கு நேரம் என்ன பண்ண கூடாரம் போட்டார்னு இருக்குது. கவனிக்கலாம். சோதம் பட்டணம் இப்போ இல்லை. ஏன்னு சொன்னால் கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி அறிக்கை அதை என்ன பண்ண சுட்டெரித்தார். சோதோமில் இருந்த பாவம் ஓரினை சேர்க்கை, ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் ஓரினை சேர்க்கை,
தாய் தகப்பனை அடிக்கிறது, இந்த பாவங்கள் எல்லாம் எதில் காணப்பட்டதுன்னா இந்த சோதம் குமரா பட்டணத்தில் என்ன பண்ண காணப்பட்டது. ஆனால் பார்வைக்கு இந்த பட்டணம் எப்படி காணப்பட்ட கர்த்தரின் தோட்டம், ஏதேன் தோட்டத்தை போல் செழிப்பாய் இந்த பட்டணம் இருந்ததுனால பாருங்கள், தேவ பிரசன்னம் இருக்குதா, தேவ மகிமை இருக்குதா, இங்கே போனால் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார் என்ற எண்ணம் இல்லாமல் இந்த லோத்து பார்வைக்கு அழகானதை தெரிந்து கொண்டு போனார். அது மாத்திரம் இல்லை, நம்ம உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். லோத்துவை தேடி 2 தேவ தூதருங்க வராங்க. இதை பார்த்ததான சோதமுடைய மக்கள் கவனிக்கலாம், அந்த 2 புருஷரை எங்கள் இடத்துல அனுப்புங்க, நாங்கள் அவங்கள இடத்துல என்ன பண்ணோம், அதாவது தவறாய் நடந்து கொள்ளும்படியான ஒரு அழைப்பு என்ன பண்ணாங்கன்னா, லோத்து வீட்டுக்கு வந்த தூதரை யாரோ 2 மனுஷால் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சோதம் குமரா பட்டணத்தின் மக்கள் நம்ம கேட்குறாங்க. அந்த அளவுக்கு பலாத்காரமான பாவங்களில் ஈடுபடுகிற ஒரு பட்டணம் தான் எதுன்னா இந்த சோதம் குமரா பட்டணம். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, லோத்து இந்த சோதம் குமரா பட்டணத்துக்கு வந்தவொடனே கர்த்தரிடத்தில் இல்லை, இவர் என்ன வேலை செய்தார்னா நியாயாதிபதியாக காணப்பட்டார். என்ன பதி? நியாயாதிபதியாக. இவருக்கு அரசாங்க வேலை கிடைச்ச உடனே இவர் என்ன பண்ணிட்டார்னா கர்த்தரை விட்டுட்டு அந்த பட்டணத்திலே என்ன பண்ண வாசம் பண்ண ஆரம்பித்தார். இதுதான் லோத்துடைய சம்பவம். சரி, இப்போது இந்த கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகலாம், நம்முடைய தானம் தர்மம் பரலோகத்துக்கு போகலாம், ஆனால் நம்முடைய பாவம் மாத்திரம் பரலோகத்துக்கு போகக்கூடாது. அதாவது இவங்களுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்ன பண்ணால் இந்த சோதம் குமரா பட்டணத்து மேலே வருது. வந்த உடனே கர்த்தர் லோத்துடைய குடும்பத்தை விடுவிக்கும்படியாக யார் ஜெபம் பண்ணுகிறாரு? ஆபிரகாம் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அதனால் லோத்துவை பார்த்து 2 தேவ தூதருங்க போய் சொல்கிறாங்க, எப்பா நீயும் உன் குடும்பம் என்ன பண்ணு, இந்த சோதம் குமரா பட்டணத்தை விட்டு ஓடிப்போ, நான் என்ன பண்ண போகிறேன், சோதம் குமரா பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லி 2 தேவ தூதர் வந்து சொன்ன உடனே இவருக்கு 2 மகள் இருந்தாங்க. போயிட்டு மருமகனை நியமித்து இருக்கிறாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறாங்க. போயிட்டு கூப்பிட்டாலும் கூட வரல. காரணம் என்னன்னா, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா அவனுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் நம்மளை பரியாசம் பண்ணுறாரு, வானத்திலிருந்து அக்கினி இறக்குறாராம், இதை அழிக்கிறாராம், இதெல்லாம் எங்களை பரியாசம் பண்ணுறீங்களான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நம்பாத இருக்கிற மருமகனுங்க இந்த சோதமை விட்டு வரல. இப்போ எத்தனை பேர் சோதம் குமரா பட்டணத்தை விட்டு வெளியேறாங்கன்னா, லோத்துடைய மனைவி 2 பெண் பிள்ளைகள் என்ன பண்ண வெளியேறாங்க. இப்போ லோத்துடைய மனைவி குறித்து பார்க்கலாம். ஆண்டவர் 2 ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்கிறார். நீ என்ன பண்ணாத, திரும்பி பார்க்காத, நான் சொல்கிற இடத்துக்கு என்ன பண்ணு, ஓடிப்போய் என்று சொல்லி லோத்து குடும்பத்துக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. எதை பண்ணாத, திரும்பி பார்க்காத, சோதம் குமரா பட்டணத்தை திரும்பி பார்க்காத, நீ ஓடிப்போன்னு சொன்னார். பாருங்கள், லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து என்ன பண்ணால் உப்பு தூணானாங்க. இப்போது நீங்கள் நெட்டில் போட்டு பார்ப்பீங்கன்னா லோத்துடைய மனைவி பார்த்தீங்கன்னா அந்த உப்பு தூணாக நிற்கிற சிலை இன்னார வரைக்கும் இருக்கிறது. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது எல்லாம் உண்மை. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை, லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சோதம் குமரா பட்டணத்தை விட்டு போனாலும் கூட அந்த சோதமில் இருக்கிற பாவ இச்சைகளை தான் இருதயத்தில் இச்சித்துக்குன்னு போகிறதுனால தான் இப்பேற்பட்ட இடத்த விட்டுட்டோமேன்னு சொல்லி என்ன பண்ணால் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்ததுனால நம்மனா உப்பு தூண ஆனாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் வந்தால் மாத்திரம் போதாது, உலகத்தில் என்ன அதாவது பாவங்களில் இருக்கிறோமோ அது தொடர்ந்து காணப்படுவோம்னா நாமும் லோத்துடைய மனைவிக்கும் வித்தியாசமே கிடையாது. உலகத்தில் எப்படி இருந்தோமோ அதே போல் கர்த்தருக்குள்ளே வந்த போதும் இருக்கக்கூடாது. உன்னை பார்த்தா தேவ சாயல் தெரியணும், உண்மை தெரியணும், பரிசுத்தம் தெரியணும். நம்முடைய நடக்கிலும் சரி, பேச்சிலும் சரி, வஸ்திரத்திலும் சரி கர்த்தரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளை என்ன பண்ண காணப்படணும். சரி, கவனிக்கலாம். இவங்க திரும்பி பார்த்ததுக்கு முதல் காரணம் என்னென்னா, சோதமை விட்டு வெளியே வந்தாலும் எங்கே இருக்குது பாவம், இருதயத்தில் இருந்ததுனால தான் திரும்பி பார்த்தாங்க. இவங்க என்ன ஆயிட்டாங்க, உப்பு தூணாயிட்டாங்க. 2வது, கர்த்தர் சொன்னதான கட்டளையை இவங்க முக்கியப்படுத்தலை. ஆண்டவர் சொன்னாரே திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கர்த்தருடைய கட்டளை என்ன பண்ண திரும்பி அதாவது முக்கியப்படுத்தாத நிமித்தமாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா உப்பு தூண் என்ன ஆயிட்டாங்க, உப்பு தூணாக என்ன பண்ண மாறி போனாங்க. இந்த லோத்துடைய மனைவி பேரும் வேதாந்தத்தில் என்ன பண்ண சொல்லப்படலை.
இப்போது லோத்துடைய 2 பெண்களுடைய நிலைமை தான் ரொம்ப மோசமாய் காணப்பட்டது. அதை பார்த்துட்டு எழும்பு என்ற ஒரு 2-3 வார்த்தை உங்களோடு சொல்லும்படியாக விரும்புகிறேன். சரி, வாசிக்கலாமா? நான் சொல்கிற வசனத்தை வாசிக்கலாம். சொல்கிற வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 14 தான் அவங்க பரியாசம் பண்ணாங்கன்னு இருக்கும். 29 வாசிங்கம்மா. 29. சரி, 37 வாசிங்க. அதெல்லாம் போனால் நேரம் ஆகிடும். 37 வாசிங்க. சரி, 31 வாசிக்க முடியுமா? 31 வாசிக்க முடியுமா? இளையவளை பார்த்து கவனிக்கலாம். இந்த 2 பெண்களும் தவறான முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, பூமியில் நமக்கு சேருவதற்கு புருஷமார் இல்லை, நமக்கு சந்ததி இல்லாமல் போயிட போகுதுன்னு சொல்லி என்ன தவறான முடிவு எடுத்தாங்கன்னா, சொந்த தகப்பனுக்கு மதுபானத்தை கொடுத்து தகப்பனிடத்தில் என்ன பண்ணால் மூத்தவை பிரவேசிக்கிறார் பாருங்க. மறுநாள் இளையவனும் பிரவேசிக்கிறார். தகப்பனுக்கு, அதாவது தகப்பனை குறித்து வேதத்தில் சொல்லப்படுது, அவனுக்கு அறியல தெரியல. ஏன்னா மதுபானம் மழக்கத்தில் என்ன பண்ண காணப்பட்டார். இவங்களே பெண்களே இதை செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் மூத்தவை பெற்றெடுத்த பிள்ளைக்கு என்ன பேர்? மோவாப் என்று பெயர் வைக்கிறாங்க. இந்த மோவாப்பிலிருந்து வந்தவங்க தான் மோவாப்பியர். மோவாப்பின் சந்ததியார் என்று சொல்லினோம்னா இன்னார வரைக்கும் அழைக்கப்படுது. சரி, கவனிக்கலாம். இப்போ மோவாப் சந்ததி இல்லை. காரணம் என்னன்னா, இவங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டதுனால இந்த மோவாப் வம்சமே இல்லாதபடி கர்த்தர் செய்தார். சரி, இருக்கட்டும். 2வது பெண் என்ன பண்ணாங்கன்னா, இளையவளும் என்ன பண்ணான்னா, தன் தகப்பனுக்கு மறுநாள் மதுபானத்தை கொடுத்து தகப்பன் அறியவே இல்லாத தன் தகப்பனோடு சயனித்து இவளும் ஒரு பிள்ளையை பெற்றா. அந்த பிள்ளைக்கு என்னான்னு பேர் வச்சா? அம்மோன் என்று சொல்லி பெயர் வைத்தான். கவனிக்கலாம். அம்மோன் என்று சொல்லி என்ன பண்ணால் பெயர் வைத்தா. இவனும் இன்னார் வரைக்கும் இந்த சந்ததி என்னென்னு அழைக்கப்படுது? அம்மோனியர். இவங்களை என்னன்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னா மோவாப்பியர் என்று சொல்லி மூத்த மகனுடைய சந்ததியை அழைக்கிறது. மூத்த மகளுடைய சந்ததியை அம்மோன் என்று பெயர் வைக்கிறாங்க. இவன் வம்சத்திலேருந்து வந்தவங்கலாம் என்னென்று அழைக்கப்படுது? அம்மோனியர் என்று அழைக்கப்படுது. தேவ பிள்ளைகளே, இந்த தவறான காரியத்தை நிமித்தம் பிறந்ததுனால உபாகமம் 23ஆம் அதிகாரம், கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாமா? உபாகமம் 23ஆம் அதிகாரம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. 10 நிமிஷம் தாங்குது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? 3ஆம் வசனத்தை வாசி. அம்மோனியனும் மோவாப்பியனும் கவனிக்கலாம். இவங்க அதாவது தவறான காரியத்தை நிமித்தமாக வந்ததுனால மோவாப்பியனும் அம்மோனியனும் கர்த்தருடைய சந்ததியில் உட்படலாகாது. கவனிக்கலாம். இவங்க ஒரு சாபத்தை பெறாங்க. என்ன சாபத்தை பெறாங்கன்னா, இவங்க கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளவே பிரவேசிக்க கூடாது என்று 10ஆம் தலைமுறை தாண்டினாலும் கூட இவங்க வரக்கூடாது என்ற ஒரு சாபத்தை நம்ம பெறுகிறத பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி 2 பிள்ளைகளுடைய பெயர்கள் 3 பேருடைய பெயர்கள் சொல்லப்படலைன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று, லோத்துடைய மனைவி பெயரும் சொல்லப்படலை. லோத்துடைய 2 பெண்களுடைய பெயரும் சொல்லப்படலை. ஆனால் லோத்துடைய 2 மகளுக்கு பிறந்ததான பிள்ளைகளுடைய பெயர் ஒருத்தன் யார்? மோவாப்பு, இன்னொருத்தன் அம்மோன். இவங்க தவறான வழியில் வந்ததுனால இவங்க என்ன பண்ணக்கூடாது என்றார்? சபைக்கு வரவே கூடாது, அதாவது கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கவே கூடாது என்று சொல்லி இவங்களுக்கு ஒரு சாபமான வார்த்தை என்னவென்னா கர்த்தர் கொடுக்கறத பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். அதனால் இவங்க 2 பேர் மட்டும் சொல்லப்படலை.
கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தர் இருங்க. அதனால் ஆண்டவர் நம்மளை அசுத்தத்துக்காக அழைக்கலையாம், பரிசுத்தத்துக்காக தான் அழைச்சார். இங்கே ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாதுங்க. எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைங்க பரிசுத்தமாக இருக்கணும். நான் ஒரு முறை எங்கள் பாசு கூட போய்க்கின்னு இருந்தேன். இருங்கார்கோட்டையில் நான் மதுரையில் சபையில் விசுவாசியாக இருக்கும்போது எங்கள் பாஸ் எங்கன்னா போனேன்னா என்னை கூட்டின்னு போவார். நல்லா சூழித்த உடம்பு, சைக்கிள் மெரிச்சின்னு அவர் ஓட்டின்னு போனோமோ, மூச்சாக அவங்க நல்லா கனமாக இருப்பார். நானும் எலும்பும் தோலுமாக இருப்பேன். அப்போது அதுக்கு பிற்பாடு அவர் ஒரு வண்டி வாங்கினார். பால்வா இருங்கார்கோட்டை கிளை சபைக்கு போகலான்னு சொல்லி அவர், இன்னொருத்தர் 2 பிரதரு, நான் வண்டி ஓட்டின்னு போகிறேன். கவனிக்கலாம், இந்த பூந்தமல்லி பக்கத்தில் சவிதா ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி போனோடனே இவ்வளோ பெரிய இரும்பு அந்த அந்த லாரியில் வரும் அந்த கட்டு உடஞ்சி நடு ரோட்டில் விழுந்து போயிருந்தது. நான் என்ன பண்ணேன், ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு அதை எடுத்தேன். என்னை கேட்டார் எங்கள் பாஸு, பால் இது உன்னதான்னு கேட்டார். இல்லையா, உன்னது இல்லாத நீ போய் எப்படிப்பா எடுக்கிறேன்னாரு. பாருங்கள், அங்கே நான் என்ன பண்ணேன், அது நான் ரோட்டில் இருந்தால் யார் மேலே ஏன்னா வண்டி கிண்டி தவிர பைக்கில் போகிறவங்க பட்டு ஏன்னா ஆகிடப்போன்னு சொல்லி ஓரமாக போட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டேன். பரிசுத்தம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டார். பல காரியம் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச காரியங்கள்லாம் சொன்னேன். தேவனுடைய பரிசுத்தத்துக்கு எல்லையே கிடையாது. அவர் சொன்னாருங்க, நம்ம திருப்திப்படுத்திக்கிறோம், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நம்மளை திருப்திப்படுத்திக்கிறோமே தவிர தேவனுடைய பரிசுத்தத்துக்கு எல்லையே இல்லைன்னு சொன்னார். அதனால் கவனிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், யாருடைய ஸ்பூனும், நேற்று கூட ஒரு கத்தி காணணுன்னு எனக்கு ரொம்ப துக்கமாச்சு. கவனிக்கலாம், நம்ம சேர்ந்து வாழ்கிற ஜனங்களாக இருக்க தொட்டு இந்த சமுதாயத்துக்கு பேர் சேரி ஜனன்னு சொல்லி பெயர் வச்சாங்க. இப்போ தான் காம்பவுண்ட்லாம் போட்டுருக்காங்க. அப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தவங்க தான். பக்கத்தில் ஒரு விசேஷனா, நல்லது கெட்டதுன்னா பொருள் பரிமாற்றம் செய்வாங்க. சாப்பாடு கொடுப்பாங்க, பழங்கள் கொடுப்பாங்க. அந்த கொடுக்குற பாத்திரத்தை நம்ம அடைக்கக்கூடாது. அதை என்ன பண்ண, திருப்பி கொடுக்கணும். கவனிக்கலாம், கேட்டு பாருங்கள், மற்றவங்க ஸ்பூனு கூட ஒரு ஸ்பூனு கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுங்க. அது பெரிய சாபத்தை கொண்டு வந்துடும். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர், பரிசுத்தருங்க. நீங்கள் கூட இந்த பெஞ்சிங் போட்டோம், ரோட்டு கல்லை எடுத்துன்னு ஒரு தம்பி போட்டான்னா சொன்னேன், தயவுசெய்து எடுத்துருப்பாத, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல மண்ணு தள்ளுன்னு சொன்னேன். மற்றவங்களுக்கு ஒன்றும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அதனால் இது தவறான வழியில் வந்ததுனால கர்த்தர் எதை அனுமதிக்கலை, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரவே அனுமதிக்கலை. காரணம் என்னென்னா, நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர், பரிசுத்தமாக இருக்கணும். யாருக்கிட்டனா கடன் வாங்கிட்டோம்னா திருப்பி கொடுக்குற எண்ணமே உங்களுக்கு இல்லை. உண்மையாக சொல்கிறேன், கவனிங்க. அவன் போயிடுவானான்னு வர நினைக்கிறீங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. 5 பைசா கூட கடன் வச்சிருக்கக்கூடாது. ஒருத்தவங்க எடுக்கிறோமா வாங்குறோமா அதை திரும்ப பண்ண செலுத்திடணும். நான் இங்கே வரும்போது என் ஆட்டோ விற்று தான் எல்லாம் காசெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். எங்கள் பெரியம்மா பொண்ணு தான் கடை வச்சுன்னு இருக்கிறாங்க, பங்க் கடை வச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 ரூபா 50 காசு தரணும். எட்டுமை கொடுக்குறேன், இங்கே சூனாம்பேட்டுக்கு வர போகிறேன், எட்டுமை கொடுக்குறேன். நீ போகிறதே வருத்தமாக இருக்குது இல்லையா, நீ எடுத்துன்னு போட அப்படின்னு. இல்லைக்கா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்க. அவங்க தான் வானான்றாங்களே, ஏன் கொடுத்து போயிட்ட பிற்பாடு ஒரு நாளைக்கு பேர் வரமாச்சு, பாரு போயிட்டான், என் காசு ஒரு 3.50 எடுத்துன்னு போயிட்டான்லாம் சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளை, யாருதும் நமக்கு இருக்கவே கூடாது. உனது இருக்குதா, உனது அனுபவி. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்களா, அவங்களுக்கு திரும்ப நம்ம செலுத்தணும். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர், பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஆமென், அல்லேலூயா. சரி பாருங்கள், எழும்பு என்ற தலைப்பை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 7 நிமிஷங்கிறது, நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆண்டவர் லோத்தை பார்த்து சொல்லுவார், நீ எழுந்து சீக்கிரம் என்ன பண்ணு, சோதம் குமரா பட்டணத்தை விட்டு போய் என்று சொல்லுவார். அந்த எழும்பு என்ற தலைப்பில் ஒரு 3 காரியத்தை வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58:8. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்களேன். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. 58:8. நீ ஒன்று வாசிக்கிற. 58:8. வாசி.
சரி, கவனிக்கலாம். முதலாவது காரியம், விடியற்கால வெளிச்சத்தை போல உன் வெளிச்சம் எழும்புங்க. ஏங்க, அந்தகாரம் உனக்கு தொடர்ந்து இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்கிறேன். நீங்கள் படுகிற உபத்திரம், கஷ்டம், பாடு தொடர்ந்து இருக்காது. எப்படி விடியற் காலத்தின் வெளிச்சம் எழும்பும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருள் மறைகிறதோ, அதுபோல் எல்லாவற்றையும் கர்த்தர் மறைய செய்து சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வத்தை துளிர்க்க செய்து கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணா உன்னை பின்னாடி காக்கும் என்று ஏசாயா 58:8 நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணனா முறையான உபவாசம் இருக்கணும். என்னவா இருக்கணும்? முறையான உபவாசம் இருக்கணும். அந்த நீங்கள் அதுக்கு மேலே வாசித்து பாருன்னா, அக்கிரமத்தின் கட்டை அவிழ்த்து நம்ம உபவாசிக்கணும். பாவத்தோடு உபவாசம் இருக்கக்கூடாது, பாவத்தோடு ஜெபம் பண்ணக்கூடாது. பாவத்தோடு பலி, அதாவது துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு எப்படி இருக்குதான்? அருவருப்பாக இருக்கிறது என்று வேத நபனை சொல்லுது. அதனால் தேவ பிள்ளைகளை பரிசுத்தமாக இருந்து உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்போது விடியற் காலத்தின் வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்ப என் ஆண்டவர் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்க்கும். கர்த்தருடைய மகிமை என்ன பண்ண உன்னை பின்னால் காக்கும். ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே நிபந்தனையோடு தான் கொடுப்பார். நிபந்தனை இல்லாமல் கொடுக்க மாட்டார். அந்த நிபந்தனையை நீங்கள் கை கொள்ளும்போது உங்களுடைய அந்தகாரத்தில், கஷ்டத்தில், பாடில், பரிகாசத்தில் எல்லாருக்கும் முன்பதாக அவமானப்பட்டு குனிந்து காணப்பட்டாலும் அந்த இருள் எப்படி விடியற்காலத்தின் வெளிச்சம் அந்த இருளை அகற்றுகிறதோ அதுபோல் என் தேவனாகி கர்த்தர் உனக்கு அகற்றிடுவார். ஆமென். அதுக்கு ஆண்டோடைய பிள்ளைங்க என்ன பண்ணும்? அக்கிரமத்தின் கட்டை அறுத்து அதை விட்டு வெளியே வந்து ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன பண்ணால் முறையான ஒரு உபவாசனை பண்ண காணப்படணும். ஆமென். சரி, இரண்டாவது காரியம் ஒரு 4 நிமிஷங்குது. இரண்டாவது காரியம் 1 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானம் பரியந்த என்ன பண்ணிச்சான்? எட்டினது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை கொஞ்சம் சீக்கிரம் வாசியம்மா. 1 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 5:12 மூல வியாதினால் வாதிக்கப்பட்டதுனால அந்த பட்டணத்தின் கூக்குரல். சரி, கவனிக்கலாம். பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டி, அதாவது தேவாலயத்துக்குள்ளே இருக்கிற 10 கற்பனைகள் உள்ள பெட்டியை பெலிஸ்தர் என்ன பண்ண கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன உடனே கவனிக்கலாம், அவங்களுக்கு என்ன வியாதி வந்துதான்? மூல வியாதி நிமித்தமாக அவங்க கூக்குரல் எது வரைக்கும் எட்டினதான்? வானபரியந்தம் வரைக்கும் எட்டினது என்று சொல்லி பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, கர்த்தரின் கை அவர்கள் மேலே என்னவாக இருந்ததான்? பாரமாக இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். தேவ பிள்ளைகளை குறிப்பு சொன்னேன். விடியற் காலத்தின் வெளுப்பை போல உன் வெளிச்சம் என்ன பண்ணும்? எழும்பும். ரெண்டாவது, அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானம் பரியந்தம் எழும்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, கர்த்தருடைய பெட்டியை எடுத்து கொண்டு போனாங்க. அவங்களுக்கு மூல வியாதி நிமித்தமாக அவங்க கூக்குரல் எங்கே போதான்? வானபரியந்தம். காரணம் என்னென்னா, கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போனதுனால தேவனுடைய கரம் அவங்க மேலே என்னவாக இருந்துதான்? பாரமாக இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது எங்கள் பாசுடைய நண்பருடைய வாழ்க்கையில் நடந்தது. போரூர் பக்கத்தில் எஸ்ரா சர்குணம்னு சொல்லி ஒரு ஐயா இருக்கிற நான் மதுரையில் இருந்த எங்கள் பாசுடைய ஃப்ரெண்டு. சுனாமி வந்து தெரியுங்களா? நான் பேரையும் சொல்லியிருக்கேன், யூடியூப்பில் போகுது, இது சொல்லியிருக்கிறேன். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. அந்த எஸ்ரா சர்குணம் அவர் என்ன பண்ணார்? சுனாமி வந்தது. அப்போது பல உதவிகள் என்ன பண்ணாங்கன்னா செய்தாங்க சுனாமியில். அதுக்கு யார் பிஷப்பாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சில பண்டுகளை கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய முடியாது கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார்? நானும் ஒரு பிஷப் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா தான் இப்போ பட்டம் கொடுக்குறாங்களே, ஆண்டவர் பார்த்துன்னுக்கிறாரு. நான் வாங்கின பைபிள் காலேஜ் பட்டம்லாம் படித்து தான் வாங்கினேன். இப்போ 5000 ரூபாய் கொடுத்தா பிடிஹெச், டிப்ளமா இது மாதிரி பட்டம் பைபிள் சம்மந்தப்பட்ட காரியத்தில் கொடுக்குறாங்க. படித்து தான் வாங்கினேன். பாருங்கள், 5000 ரூபாய் கொடுத்து பிஷப் பட்டம் வாங்கிட்டு பாருங்கள் அதாவது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய முடியாது வந்த பணத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இங்கே ஈசிஆரில் கூட இடம் வாங்கி போட்டார். எங்கேயோ இடம் வாங்கி போட்டார். கவனிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா
அதை ஒன்றும் கூட அவங்க அனுபவிக்கவே முடியலைங்க. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய பொருளை எடுத்தாங்க. அதனால் ஆண்டுடைய கை அவங்க மேலே பாரமாக இருந்ததுனால அவங்க கூக்குரல் எங்கே போச்சான்? வானபரியந்தம் போனதுன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க மோடி வந்ததுனால கிறிஸ்துவங்களுக்கு வர வேண்டிய பண்டு நமக்கு வந்தது கிடையாது. அது அந்த பெரிய பெரிய சபைக்கு தான் இது வர்றது. இந்த ஆர்சி, சிஎஸ்ஐ இது போல் இருக்கிற, அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிற சபைகளுக்கு தான் வருது. நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நடத்துகிறோம், நமக்கெல்லாம் இல்லை. கவனிக்கலாம். அப்போது அவங்களுக்கெல்லாம் வந்ததெல்லாம் எத்தனையோ பேர் தங்கள் வீடுகளுக்காக, தங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக, சொந்தங்களுக்காக சொத்துங்களை வாங்கி வச்சாங்க. அவங்களாம் அப்படின்னா அதுக்கானால தான் மோடி எழுப்பி வெளிநாட்டிலேருந்து வர பண்டு எல்லாத்தையும் கர்த்தர் நிறுத்தினார். ஒருத்தர் இதில் சொன்னார், ஊழியக்கார கூட்டத்தில், அந்த பண்டு வர முடியாது ஜெபம் பண்ண. எதுக்கு ஜெபம் பண்ணுறேன்னு கேட்டேன். ஐயா இது மாதிரி எத்தனையோ ஏழை இருக்காங்க. யார் கொடுத்தாங்க? வந்தவங்க எல்லோரும் அமைக்கினாங்க. கர்த்தரே இதை செஞ்சார் விடு அப்படின்னு. அதனால் தேவ பிள்ளைகளை, கர்த்தரின் பெட்டி இவங்க கொண்டு போனதுனால, கர்த்தருடைய கரை இவங்க மேலே பாரமாக இருந்ததுனால இவங்க கூக்குரல் எங்கே போச்சான்? வானபரியந்தம் போனது என்று சொல்லி பார்க்குறோம். சரி, 2 நிமிஷங்கிறது முடிச்சிடறேன். சங்கீதம் 124:1 124:1 2லேருந்து 3 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நம் பட்சத்தில் இராவிட்டால் நம்ம உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. தேவ பிள்ளைகளை, இங்கே இருக்கிறவங்களே ஜீவனம் பண்ணுறதுக்கு பெரிய விஷயமா இருக்குதுங்க. தான் சொந்த காரியத்தை எடுத்து நடத்துவதற்கு பெரிய காரியமாக இருக்குது. அதுக்கு கர்த்தர் நம் பட்சத்தில் இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க? உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மனுஷாலாக இருக்கட்டும், யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், யார் நம் பக்கத்தில் இருக்குன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கணுங்க. ஆமென். அல்லேலூயா. நாமளும் மனுஷனை தேடக்கூடாது. அவங்க இப்படி பேசிட்டாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி மனுஷனை தேடக்கூடாது. கர்த்தரை தேடும் போது அவங்க நம் பட்சத்தில் எழும்பினாலும் நம்மளை உயிரோடு விழுங்கலன்னு நினச்சாலும் கூட ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, கடைசியில் சொல்லுவார், என்னுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உள்ளது இருக்கிறது என்று சொல்லுவார். சொந்த பிள்ளைகளே தாவீதுக்கு விரோதமாக எழும்புவாங்க பாருங்கள். அவரை காலி பண்ணி அவருடைய ராஜபாரத்தை சுதந்திரிக்க முடியாது, சொந்த பிள்ளைகளே எழும்புவாங்க. ஆனால் கர்த்தர் என் பட்சத்தில் இருந்ததுனால தான் நான் இன்னார வரைக்கும் இருக்கிறேன் என்று தாவீது அதுக்கு காரணத்தையும் சொல்கிறாரு. என்னுடைய சகாயம் எங்கே இருந்து வந்தது? தேவனிடத்தில் வந்தது. பாருங்கள், நமக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு, ஊழியத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் வேலை ஸ்தானங்களுக்கு எதுக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கணும். மனுஷாலை எழும்பினது போல் நம்ம மனுஷாலை தேடிக்கின்னு போகக்கூடாதுங்க. தேவனுடைய சகாயத்தை மட்டும் தேடுவீர்களானா கவனிங்க, அவங்க என்ன தான் எழும்பினாலும் ஒன்றும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். சரி, 3 காரியம் சொன்னேன். விடியற் காலத்தின் வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு துளிர்க்கும், கர்த்தருடைய மகிமை உன்னை முன்னும் பின்னும் காக்குன்னு சொன்னேன். அதுக்கு முறையான உபவாசம் இருக்கணும். 2வது, அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எட்டினது. காரணம் என்னென்னா, கர்த்தருடைய காரம் அவங்க மேலே பாரமாக இருந்தது. தேவனுடைய பெட்டியை எடுத்தாங்க. 3வது, மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பும்போது கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்போமானா, கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானா, அந்த இல்லைன்னா நம்மளை விழுங்கிடுவாங்க. அதனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கணும்னா மனுஷன் அல்ல, யாரை தேடணும்? தேவனுடைய சகாயத்தை நம்ம தேடணும். முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியெல்லாம், கண்களை மூடலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறையா. பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இம்மானுவேலரே, உம்மை துதிக்கிறையா.